ஒரு ஒரு வாலிப பையனுக்கு இந்த பைபிள் கொடுக்குறேன், நிறைய கஷ்டங்களை சொல்லிட்டு இருக்கும்போது பைபிளை கொடுக்குறேன், தம்பி இதை நீ வாசிப்பாரு, கடவுளுடைய சத்தம் உனக்கு என்னன்னு புரியும், உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லும் போது தொடுறதுக்கு பயப்படுறான், வாங்க மாட்டேங்கிறான். ஏன்டா அப்படின்னா, இல்லைண்ணே இதை தொடுற அளவுக்கு உங்க அளவுக்கு நான் பரிசுத்தமா இல்ல, அப்ப இப்பதான்டா இதை தொடுவேன், நான் பரிசுத்தம் ஆயிட்டு நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா எனக்குள்ள நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது, சரி அதெல்லாம் நான் விட்டுட்டு நான் அதை நான் வாங்கிக்கிறேன். தம்பி அதெல்லாம் உன்னால விட முடியும்னு அந்த பைபிளே உனக்கு தேவையில்லை, இந்த பைபிளை திறந்து உள்ள இருக்கிற தேவ சத்தத்தை வாசிக்கும் போதுதான் அந்த வார்த்தை உனக்குள்ள அந்த பாவத்தை ஜெயிக்க, அந்த கெட்ட காரியங்களை ஜெயிக்கிறதுக்கான பலனை கொண்டு வரும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த பரிசுத்தத்துக்குள்ள போயிடும், இல்ல இதை தொடர்றது கூட, ஏன்னா மண்டையில உள்ள இறக்கி வச்சிருக்கு மதம், சாமிகிட்ட வரணும்னா நீ பரிசுத்தமா இருக்கணும், ஆனா இந்த சாமி சொல்றாரு என்கிட்ட வந்தாதான் நீ பரிசுத்தமா இருக்கிறதுக்கான பலனே உள்ள உண்டாகும். அதனாலதான் ஆண்டவர் பரிசுத்தவான்களை வாங்கன்னு கூப்பிடல, பாரம் சுமந்து தவிக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், எல்லாருக்குமான ரட்சிப்பா இருக்கிறது.